கட்டாமல் இருந்திருப்பீங்க. மேக்ஸிமம் கொரோனா வந்து அதுலேயே நிறைய பேர் வந்து டிஃபால்ட் ஆயிட்டாங்க, கட்ட முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த வேலையில உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் சேர்ந்து 5 லட்சம் 6 லட்சத்துக்கு வந்து இப்போ நோட்டீஸ் வரும். இப்போ நோட்டீஸை பெரும்பாலானோர் இக்னோர் பண்ணுறது தான் இதில் பெரிய விஷயமே. இதில் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ், உங்கள் பேனில் லிங்க் ஆயிருக்க எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது போன ஒரு வாரத்தில் இருந்து, சார் எங்களுக்கு நோட்டீஸும் வரல எதுவும் வரல, பணம் போட்டு எடுக்க போனாக்கா அக்கௌண்ட் வந்து பிளாக்னு வருது சார். அப்படி கேட்டாக்கா ஏதோ ஒரு அவார்டு வந்திருக்காங்க, மெயில் வந்திருக்காங்க, அதனால உங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், போய் அந்த பிரச்சனை முடிச்சுட்டு வாங்க பேங்க்ல சொல்றாங்க அப்படின்றாங்க. மெயினாக வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லையும் சரி, கனரா பேங்க், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே பிளாக் பண்ணி விட்டுறாங்க, அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிடுறாங்க. நீங்க எது வந்தாலும் இந்த மெயில் பதில் சொல்லுங்க, அங்கே போயிட்டு எனக்கு வந்து லெட்டர் போடுங்க, இல்லை ஏதாவது மெயில் திருப்பி அனுப்ப சொல்லுங்க, இல்லை கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு ரேஞ்சு கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது பெருத்த பொருட்செலவும் வருது. இப்போ என்னாச்சுன்னா, இங்கே தான் ஒரு குடிமைப்பிடி சண்டை ஆகிப்போச்சு. என்னன்னா, இந்த சாமா ஆர்பிட்ரேஷன் உள்ள வந்தால எல்லாரும் தெளிவாக கவனிக்கணும். கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, செக்யூரிட்டி, அன்செக்யூரிட்டி எது வாங்கியிருந்தாலும் சரி, இப்போ இந்த சாமா டாட்லை உள்ள வந்தால இவன் என்ன பண்ணா, இருக்கிறதுலே பெரிய ஒரு திமிங்கலமான பஜாஜை ஃபர்ஸ்ட் பிடிச்சான், அப்புறமா ஆக்சிஸை பிடிச்சான், அப்புறம் ஐசிஐசிஐ பிடிச்சான். இவங்களை எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றதுன்னா, மொத்தமாக நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு மொத்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்டையும் வாங்கி ஆரம்பத்தில் அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. கரெக்டுங்களா? எல்லார் அக்கௌண்ட்டும் வந்து ஃப்ரீஸ் ஆச்சு. ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு. இப்போ என்னாச்சுன்னா, உங்களோட ஆர்பிட்ரேஷன் அவார்டை வச்சு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண முடியாதுன்றது வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சாமா டாட் லைவ் போயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, அவங்க கோர்ட்டுக்கு தான் போக வேண்டிய நிலைமை. சார், சாமா டாட் லைவ் இந்தியா முழுக்க நிறைய ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 அட்வொகேட் கிட்ட வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கே, யார், என்ன குவாலிஃபிகேஷன் எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சாமா டாட் லைவ்லேருந்து ஒரு வரும், ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஆர்பிட்ரேஷன்றது அட்வொகேட் தான் எடுக்கணும். ஏன்னா கடன் வாங்கின உங்களுக்கு, டிஃபால்ட் ஸ்டேட்டஸில் இருக்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த ஆர்பிட்ரேஷன் லா பற்றி எதுவும் தெரியாது. செக்ஷன் 17 கிளாஸ் நோட்டீஸ். இது முழு வீடியோ அல்ல, அதில் ஒரு பகுதி. கம்ப்ளீட் வீடியோ பார்க்க வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோ.